ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்மால் கிச்சனில் குழந்தைகளுக்கு ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு உணவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி உணவை நம்ம 2-3 டைம்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா வாரத்தில் குழந்தைகளோட எலும்புகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும், வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகள் விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வீட்டில் நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளை உளுந்தை விட இந்த மாதிரி கருப்பு முழு உளுந்தில் தான் நிறையா சத்து இருக்குது. இப்போ நான் 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பருப்பும் அரிசியும் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 3.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு 3/4 கிளாஸ் தான் இருக்கும். அதனால் நான் 3லேருந்து 3.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொலன்னு குழஞ்சி வரதுக்காக தண்ணி சேர்த்தாச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற வெள்ளை உளுந்தை விட கருப்பு முழு உளுந்தில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால தான் நான் பேபிக்கு கருப்பு உளுந்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜீரணம் ஆகிறதுக்காக பெருங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஃபுட்டை கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் கீ சேர்த்து கூட கொடுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 6லேருந்து 7 விசில் போட்டிங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சி வரும். இப்போ விசில் போட்டுடலாம். வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாள் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு மத்தியானம் சாப்பாடாவோ இல்லை காலையில் சாப்பாடாவோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. அப்புறம் எலும்புகளும் நல்லா சுறுசுறுப்பாக வளரும். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி சாப்பாடில் நெய் ஊற்றி கொடுக்கலாம். ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொலன்னு கொடுக்கலாம். என்னோடய பாப்பா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் வந்திருக்கு. இந்த ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.